பெரியாண்டவர். இந்த பெரியாண்டவர் அப்படிங்கிறது யாருடைய ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்துருக்கு. பெரியாண்டவர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசுரர் வந்து ரொம்ப தபஸ் இருக்கிறார். அப்படி தபஸ் இருந்து வேண்டி 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 அந்த தபஸுக்கு சிவபெருமான் வரம் கொடுக்குறார். எப்படி வரம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆயுள் காலம் ரொம்ப வருஷம் இருக்கணும், அதாவது ரொம்ப யுகங்கள் இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரும் என்னை கொல்றதுக்கு வரக்கூடாது. அப்படி கொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூமியில் வந்து பிறவி எடுத்துருக்கணும் அப்படிங்கிற வரத்தை வாங்கிக்கார். சிவபெருமானம் உங்களுக்கு தெரியும், சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். டக்குன்னு அனுகிரகம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிட்டார். அதில் அவர் என்ன பண்ணுறார், அசுரர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப 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 தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாலாம். அப்போ தேவர்களை துன்பப்படுத்துகிறார். அவருடைய குணாதிசயங்கள் அவருக்கு வந்துருச்சு. உடனே இதை பரமேஸ்வரர் என்ன பண்ணுறார், ரொம்ப கோவப்பட்டு சரின்னு சொல்லிட்டு